எம்சியூவில் இருக்கிறதுலையே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அப்படின்னா கோஸ்ட் ரைடரை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அவருக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது, அவருக்கான ஃபேன்ஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவரை எந்த படத்துலையும் திரும்ப கொண்டு வரல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்த சில பெரிய படங்களில் அவரோட கேமியோ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ரூமர் சுற்றிட்டு தான் இருந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்டுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த படத்தில் தான் கோஸ்ட் ரைடர் திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இந்த முறை இது ஒரு ரூமராக மட்டும் இல்லாமல் நிறைய ஒஃபிஷியல் சைட்ஸ்லேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. டூம்ஸ்டே படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஏற்கனவே நிறைய கேரக்டர்ஸை கேஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் சில கேரக்டர்ஸை கேஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் கோஸ்ட் ரைடர் கொண்டு வரதுக்கான ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று, டாக்டர் டூம் மதியான ஒரு பெரிய வில்லனோட ஃபைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்கேம் மதியான ஒரு பெரிய பேட்டில் நடந்தால் அதில் கோஸ்ட் ரைடரை கொண்டு வந்து ஒரு சம்பவம் பண்ணலாம். அப்படி இல்லைனா கோஸ்ட் ரைடர் மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் உள்ள கேரக்டரோட கேமியோ வரப்போகுதுங்கிற ரூமரை இந்த படத்தில் உண்மையாக்குறதுக்காக அவருக்குன்னு ஒரு சீன் அமைஞ்சிச்சுன்னா திரும்பவும் நம்ம கோஸ்ட் ரைடரை இந்த படத்தில் பார்க்கலாம். பட் இதில் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கிரிப்ட் படி கோஸ்ட் ரைடருக்கு நம்ம ஒரு சீன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோஸ்ட் ரைடர் இதில் பார்க்க முடியும். இல்லைனா இந்த ரூமராகவே தான் இருக்கும். இந்த விஷயத்த மார்வல் சைட்லேருந்து சரி, டைரக்டர் சைட்லேருந்து சரி அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், கோஸ்ட் ரைடர் திரும்ப வரணுமா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. நாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.